தொடர்ந்து துலாம் ராசியினருக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன், துலாம் ராசி. துலாம் ராசி இந்த பயிற்சிகள் எல்லாத்தையும் சேர்த்தா கூட இன்னைக்கு இந்த வருஷம் விஸ்வாவசு ஆண்டில் இருக்கக்கூடிய ராசிகளில் ரிஷபத்தை பற்றி சொன்ன முதலிடம்னு அதுக்கு மேலே ஒரு இடம் இருக்குன்னா அது துலாம் ராசிக்கு கொடுக்கலாம். துலாம் ராசிக்கு அப்படியே கிரகங்கள் எப்படி எப்படி எங்கெங்கே இருக்கணுமோ அப்படி வரக்கூடிய பயிற்சிகளாக இருக்குது. துலாம் ராசிக்கு ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவான், துலாத்துக்கு இன் ஜென்ரல் குரு ஆகாதவர், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பார்வையின் பேரில் குரு சுபத்துவ பலன்களை தருவார், சுப பலன்களை செய்வார். இப்போ ராசியை பார்க்கிறார், ராசியுடைய 3ஆம் இடம் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி பகவானை பார்த்தீங்கன்னா 6ல் போய் உட்கார்றார். இப்படி எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல வருமா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு அப்புறம் துலாம் ராசி என்பவர்களுக்கு அவங்க வரிசையாக பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, எல்லா ப்ரோக்ராமையும் பார்க்குறாங்க. நமக்கு ஒரு நல்ல காலம் வந்துடாதான்னு. அந்த நல்ல காலம் இப்போ வருது துலாம் ராசிக்கு. இந்த மே 14ஆம் தேதி குரு பயிற்சிக்கு பிறகு இந்த ஆண்டு துலாம் ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்கள். அதாவது முதல்ல ராசியை பார்க்கக்கூடிய குரு என்ன செய்வார் அப்படின்னா நல்ல எண்ணங்களை விதைப்பார், ஆன்மீகத்தை விதைப்பார். எந்த ஒரு மனிதனுக்கு எண்ணங்கள், அகம்பாவம், தெய்வ நம்பிக்கை கூடுதோ அந்த தெய்வ நம்பிக்கை வரதுலேருந்து அந்த மனிதனுடைய செயல்பாடுகள்லாம் மாறும், அந்த மனிதனுடைய போக்குகள் மாறும். எப்போவுமே கிரகங்கள் ஒன்று பார்க்கும், நம்மளுடைய நடத்தை ஒழுக்கத்தை சார்ந்து தான் கிரகங்களும் பலனை மேலேயோ கீழேயோ பார்த்து செய்வாங்க. விதிப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அப்படி அல்ல. விதிகளையும் மாற்றக்கூடிய விஷயங்கள் இருக்குது நம்மளுடைய நடைமுறைகளில். இப்போ துலாம் ராசி என்பவர்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தால் கூட பெரிய அளவிலான பலன்கள் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே உதயஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் மேல் படிப்பு படிக்கக்கூடிய யோகங்கள், வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட ஹையர் பிஹெச்டி, நான் டாக்டரேட் படிக்க போகிறேன், நான் அதை பண்ணுறேன் அப்படின்னா அந்த மாதிரி யோகங்கள்லாம் கிடைத்த இடத்துல படிக்கக்கூடிய யோகங்கள். 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் எண்ணற்ற யோகங்கள், பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறதுனால இதை பல வகைகளில் தடங்கல்களாக இருந்தது, இத்தனை ஆண்டுகள் தடைகளாக இருந்த தொழில் விஷயங்களாக இருக்கட்டும், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், லீகல் கோர்ட்டு கேசஸ் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் துலாம் ராசி என்பவர்களுக்கு உண்டு. இது ஒரு பிளாட்டினம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசி என்பவர்களுக்கு. பரிகாரம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கேதுவுக்காக ஒரு பரிகாரம் செய்யலாம். விநாயக பெருமானை வழிபடுவதும், இந்த விநாயக பெருமானுடைய ஸ்லோகம் சொல்லக்கூடிய 5 கரத்தனை, யானை முகத்தனை, இந்து நிலமிறை போலும் ஈட்டனை, நந்தி மகந்தனை, ஞானக் கொழுந்தினை பொந்தியில் வைத்தறி போற்றுகின்றேனே என்ற ஸ்லோகத்தை சொல்லி வழிபடும் பொழுது எல்லா விதமான நல்லதும் நடக்கும். மிகச்சிறப்பு. அடுத்ததாக திருமதி பாரதி ஸ்ரீதர், துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானினுடைய அமைப்பு. இதில் ஜென்ரலாக மற்ற கிரகங்களினுடைய அமைப்பும் நம்ம பார்க்கணும். ஏன்னா துலாம் ராசிக்கு நிறைய பாசிட்டிவ் சொல்லும் பொழுது கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் போடுவாங்க, நீங்கள் சொல்கிறது எதுவுமே எங்களுக்கு நடக்கலை அப்படின்ட்டுன்னு. சில பேர் ஒரு ஆதங்கத்தில் உண்மையை சொல்கிறவர்களும் உண்டு, சில பேர் கேலி கிண்டல்களுக்காக சொல்கிறதும் உண்டு. துலாம் ராசியினருக்கு இந்த நல்ல காலம் பிறந்த இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தனிப்பட்ட தசா காலங்களையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் துலா லக்னமாக இருந்து குரு தசா காலங்களாக இருந்தாலும், இந்த குரு 9ல் இருந்தாலும் தசா புக்தி அதுக்கப்புறம் தான் கோல்சாரத்தினுடைய பலன்கள் ஜென்ரலாக வரும். ஸோ திருமண தட்டி போகிறது, இல்லை ரொம்ப காலமாக விவாகரத்து இழுபறியிலேயே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அதிலிருந்து ஒரு நிவர்த்தி ஒரு வழி பிறக்கக்கூடிய ஒரு காலம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் இதுவரைக்கும் அவப்பெயர்கள், செய்யாத தப்புக்கு உண்டான தண்டனைகள், இதுக்கெல்லாம் துலாம் ராசியினருக்கு இப்போது அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். குடும்பத்திலேயே சகோதர சகோதரிகளோட அந்த பரம்பரை சொத்துக்கான கேஸ்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு. ஸோ பெண்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஏற்றமான ஒரு காலமாக இருக்குது. ஜென்ரலாக எப்போ நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதோ அதை பயன்படுத்தி கொள்ளணும். நல்ல காலம் தானே, இப்போ அடுத்தது நம்ம இன்னும் 2 மாதம் கழித்து பார்த்துக்கலாம், 3 மாதம் கழித்து பார்த்துக்கலான்னா வரக்கூடிய காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை துலாம் ராசியினர்கள் அதை கருத்தில் கொண்டு இந்த ராசி பலன்களை எல்லாம் கேட்குறது நல்லது. ரெண்டாவது இது நாள் வரைக்கும் கடன் மேலே கடன் இருந்தவங்களுக்கு அதை தீரக்கூடிய ஒரு வழியும் நிச்சயமாக பிறக்கும். லாபத்தில் வரக்கூடிய இந்த கேத்து, 5ஆம் இடத்தில் ராகு, இப்போ 6ல் அவங்களுக்கு சனி பகவான் இருக்கிறாரு. என்னதான் உங்களுக்கு பாக்கியத்தில் குரு பகவான் இருந்தாலும் அலுவலக ரீதியாக சில சத்ருக்களின் தொல்லைகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எனக்கு நல்ல காலம் தானே, எல்லாரும் யூடியூப்பில் சொல்லிட்டாங்க துலாத்துக்கு தான் கோடீஸ்வர யோகம்னு.
நம்ம அதை முழுமையாக எடுத்துட்டு நீங்கள் உங்கள் கண்மூடித்தனமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. கவனமாக இருந்து உங்கள் ஜாதகத்தை பலனையும் உங்களுக்கு உங்களோட ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராமேஸ்வரத்தில் வந்து பதஞ்சலி முனிவரினுடைய இது அங்கே விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும், அணையா விளக்கு. ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு ராகு, கேது, சனி, குரு 4த்துக்குமே அது ஒரு நல்ல ஸ்தலம். அதனால் திருப்புல்லானி நீங்கள் சேவிச்சுட்டு அப்படியே ராமேஸ்வரம் போயிட்டு அங்கே பதஞ்சலி முனிவருக்கு ஒரு நெய் அங்கே கோயிலில் தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பான பரிகாரம். மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக திரு மகேஷ் ஐயர். 2025 துலா ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி. குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு துலா ராசி இந்த வாட்டி கண்டிப்பாக ரிஷபராசி மாதிரியே உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டான இதுதான். எதில் அப்படிங்கிறது தான் இப்போ சப்ஜெக்ட். எதுலெல்லாம் இவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், எதுலெல்லாம் நெகட்டிவாக வரும் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே தனியாக பிரித்து பார்க்கணும். ஏன்னா ஒரு சுக்கிரதசை வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு பெரிய பணம் வருது, நிறையா சம்பாதிக்கிறார், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, அப்பா வந்து இறந்துடுறார். ஆனால் நல்லா வீடு கட்டுறார், நல்ல முன்னேற்றம் உண்டு, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறார், நல்லா லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. இவருக்கு என்ன ஆகுதுன்னா இந்த சுக்கிரதசையில் நிறைய பணவரவுகள் வந்தது மனசில் நிற்கிறது, அப்பா போனது மனசில் நிற்கலை. இதுவே ராகு திசையில் நிறையா பணவரவுகள் வருது, ஆனால் அப்பா இல்லை, அப்பா போனது மட்டும்தான் மனசில் நிற்கும். அந்த மாதிரி இந்த இப்போ இருக்கக்கூடிய துளாராசிக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாட்டி நினச்ச காரியத்தை நடத்துறதுல உங்களுக்கு குரு பகவான் மிகப்பெரிய பலன்களை கொடுப்பார். இன்ட்யூஷன், இந்த இன்ட்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து அது பண்ணலாம். நீங்கள் யோசிக்கக்கூடியது எப்போவுமே பார்த்த உடனே எடை போடக்கூடிய மைண்ட் உங்களுக்கு இயற்கையாகவே இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதி உன்னதமாக அது செயல்படும். அதே மாதிரி ஒரு சப்ஜெக்டை புதுசாக எடுத்து படிப்பீங்க, அதில் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. அதே போன்று பண வரவுகளில் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 3-4 மாதம் என்ன குரு பயிற்சியானாலும் தடங்கள் இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றி நீங்கள் பணவரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் பணவரவுகள் வரும், அதில் பார்த்து செயல்படுங்கள். நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா எதுவுமே வேண்டான்னு ஊரில் போய் உட்காருவீங்க. திருப்பி அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்கள்கிட்ட திருப்பி பாலிடிக்ஸில் கொண்டு வந்து விடுவார். பெரிய ஆச்சரியமாக இருக்கும், என்னடா அது திருப்பியும் நம்ம வேண்டான்னு சொன்ன விஷயங்கள்லாம் திருப்பி ஆரம்பிக்கிறோமே, ரீஃபார்ம் சொல்லுவாங்க, திருப்பி ஆரம்பிக்கிறோமே அப்படிங்கிற எண்ணம். மலை கோயில், கிராம கோயில், பிரசித்தி பெற்ற கோயில், கண்டிப்பாக நீங்கள் நார்த்தில் போய் ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர்லேருந்து நபர்களை பழக்கப்படுத்துவீங்க. நான் வெளிநாடெல்லாம் போனதில்லைன்னு சொன்னால் ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இருக்கும். ஆன்சைட்டெல்லாம் வேலை எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஃபேமிலியில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, அதே மாதிரி தெரியாத நபர்கிட்ட நம்பர் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களில் அதாவது சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய சில ப்ராப்ளத்தில் நீங்கள் போய் சிக்கக்கூடாது. அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். துளாராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு. நினைத்ததை சாதிக்கலாம். படிக்கிற குழந்தைகள் படிப்புலேயும், வேலை செய்கிறவங்க வேலையிலையும், தொழில் செய்கிறவங்க தொழிலையும், அல்லது சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்க அதுலேயும் இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். துளாராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிகச்சிறப்பு. அடுத்ததாக திரு பீமராஜ ஐயர், துலாம் ராசி. துளாராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் வரார். அதாவது பாக்யஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த 9ஆம் இடத்தை. அப்போ நீங்கள் வந்து பாக்யசாலியாக இருக்க போகிறீங்க. இதற்கு மற்ற கிரகங்களும் உங்களுக்கு துணை புரிகின்றது. கேது பகவான் வந்து 12லேருந்து 11ஆம் இடமான லாப ஆதாய ஸ்தானத்திற்கு வந்துட்டார். ராகு 5ல் இருக்கார். சனி வந்து உங்கள் ராசிக்கு மிக முக்கியமான யோகாதிபதி, அவர் வந்து 6ஆம் இடத்திற்கு வரார். இதெல்லாம் சாதகமாக இருக்குது. ராகு 5ஆம் இடத்துல இருக்கும்போது சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும், அது முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். அப்போது இந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த பலாபலனை கொடுப்பாருன்னா எப்படி கொடுப்பார், எதில் பலன் கிடைக்கும் இப்படி கேட்கும்போது அவர் வர்றது 9ஆம் இடம். 9ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா அது வந்து தர்மஸ்தானமாக இருக்கிறது. காலபுருஷனின் 9ஆம் இடம் தனுர் ராசி. தனுசு ராசின்னு சொன்னாலே ஆன்மீகம் தான். ஒரு குருவாக இருக்கிறது, மற்றவங்களுக்கு வழிகாட்டுறது, ஹெல்ப் பண்ணுறது, தானம் பண்ணுறது, தர்மம் பண்ணுறது, நல்ல விஷயங்களையே சொல்லிட்டு இருக்கிறது, நல்லதே கேட்கறது, பார்க்கறது, அப்படியாக அதுதான் 9ஆம் இடம் சொல்கிறது. அப்போ குரு 9ல் வரார், பாக்யசாலி, பாக்யஸ்தானம், கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து சரியான பலனாக இருக்காது. அப்போ குரு வந்து உங்களுக்கு மதிப்பை கொடுப்பார், மரியாதையை கொடுப்பார், கௌரவத்தை கொடுப்பார், அந்தஸ்தை கொடுப்பார், நல்ல பெயரை கொடுப்பார். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும். பணம் இருந்தும் கூட சில பேருக்கு இதெல்லாம் கிடச்சிருக்காது. கல்வி இருந்தும் கூட உத்தியோகம் கிடச்சிருக்காது. உத்தியோகம் இருந்தும் கூட மதிக்கப்பட்டிருக்க மாட்டீங்க. வேறு வழி இல்லை, குடும்பத்தை வந்து நடத்தணுன்றதுக்காக வேலைக்கு போயிருப்பீங்க. பிஸ்னஸ் பண்ணி இருந்தால் கூட நீங்கள் செய்யக்கூடிய அந்த பிஸ்னஸ் எதை செய்கிறீங்களோ அது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு சொல்லக்கூடியதாக இருக்காது. பிஸ்னஸ்னால எல்லாமே இங்கே தேவை தான். நம்ம உணவு சாப்பிட்றதுக்கும் ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதுவும் தேவை தான். நம்ம வந்து காலை கடன்களை கழிக்கிறதுக்கும் சில பொருட்கள் வேணும்,
அதை பிஸ்னஸ் பண்ணாலும் பிஸ்னஸ் தான். அப்படியாக நீங்கள் பண்ணக்கூடிய அந்த வியாபாரம் எந்த பொருளை கொண்டு செய்கிறீங்களோ அதை கூட நீங்கள் சொல்லும்போது அது நகைச்சுவாக இருக்கும், கேலியாக இருக்கும், சங்கடமாக இருக்கும். இதையா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற அது போல் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் தீரப்போகுது. நீங்கள் வந்து ஒரு கௌரவமான நிலையை அடைய போகிறீங்க அப்படின்றது உண்மை. அதாவது இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னால், முதல்ல உங்களுக்கு வந்து உள்ளத்தை வந்து தூய்மைப்படுத்துவார், நல்ல எண்ணங்களை கொடுப்பார். ஒரு நல்ல சக்தி வந்து வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லி நம்ம வீடு கட்டும்போது அந்த கிரகப்பிரவேசம்னு சொல்லி பண்ணுறோம் இல்லையா, அப்படியாக இப்போ உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தீய துர்சக்திகளானது வெளியே போக போகிறது. நல்ல எண்ணங்கள் வந்து அதனால் நல்ல பெயர் கிடைக்க போகிறது. வழிபாடு என்னென்னா, பெருமாள் கோயிலுக்கு போங்க, தாயார் சன்னதியில் வழிபாடு செய்யுங்க. பெருமாள் கோயிலில் இந்த துலாபாரம் கொடுக்கறதுக்காக, துலாம்னா தராசு, அதை வைத்திருப்பாங்க, அதை பார்த்துட்டு வாங்க, வார வாரம் நல்ல பலன் கிடைக்கும். மிகச்சிறப்பு.